ராஞ்சியில் இந்தியா மற்றும் இங்கிலாந்து கிரிக்கெட் அணிகள் 4வது டெஸ்ட் போட்டியில் மோதி வருகிறது. 2-1 என்ற கணக்கில் இந்தியா இந்த தொடரில் முன்னிலை வகிப்பதால் இந்த போட்டியில் கண்டிப்பாக வென்றாக வேண்டும் என்ற கட்டாயத்தில் களமிறங்கிய இங்கிலாந்து டாஸை வென்று முதலில் பேட்டிங் செய்வதாகவும் அறிவித்தது. அதனைத் தொடர்ந்து களமிறங்கிய அந்த அணியானது முதல் நாளில் 326 ரன்கள் குவித்து 7 விக்கெட்டுகளை இழந்து இந்தியாவுக்கு சவாலை கொடுத்து உள்ளது. அந்த அணிக்கு பென் டக்டக் 11 ரன்களும், ஜாக் ரெவலி 42 ரன்களும், ஓலி போப், டக்கோட் ஆகியும், ஜானி பிராட்ரோ 38 ரன்களும், கேப்டன் பென் டோக் 3 ரன்களும், பென் போக்ஸ் 47 ரன்கள் என முக்கிய வீரர்கள் குறைந்த ரன்களில் அவுட் ஆகி ஏமாற்றத்தை கொடுத்தார்கள். இருப்பினும் நட்சத்திர வீரர் ஜோ ரூட் கடந்த போட்டிகளைப் போல் அல்லாமல் இந்த முறை நிதானமாக விளையாடி சதமடித்து உள்ளார். அவருடன் களத்தில் ஓலி ராபிசன் அவர்கள் 13 ரன்களுடன் உள்ள நிலையில் இந்தியா சார்பில் அதிகபட்சமாக அறிமுக வீரர் ராகாஸ்திங் 3 விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். முன்னதாக இந்த போட்டியில் ஜானி பிராட்ரோவின் விக்கெட்டை எடுத்த அஸ்வின் இங்கிலாந்துக்கு எதிராக 23 டெஸ்ட் போட்டிகளில் மட்டும் 100 விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். இதன் வாயிலாக இங்கிலாந்துக்கு எதிராக டெஸ்ட் போட்டிகளில் 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் அவர் படைத்து உள்ளார். அந்த பட்டியலில் BS சந்திரசேகர் அவர்கள் 23 போட்டிகளில் 95 விக்கெட்டுகளை எடுத்து 2வது இடத்தில் உள்ளார். அதேபோல உலகின் மற்றொரு டாப் அணியான ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக ஏற்கனவே அஸ்வின் 22 போட்டிகளில் 114 விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். அந்த வகையில் இங்கிலாந்து மற்றும் ஆஸ்திரேலியா ஆகிய 2 அணிகளுக்கு எதிராக அஸ்வின் தலா 100 டெஸ்ட் விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் 2 வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக தலா 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய பந்துவீச்சாளர் என்ற மாபெரும் சாதனையை ரவிச்சந்திரன் அஸ்வின் படைத்து உள்ளார். இதற்கு முன்பாக கபில் தேவ் முதல் அனில் கும்ப்ளே வர வேறு இந்திய பவுலர்கள் டெஸ்ட் கிரிக்கெட்டில் 2 வெவ்வேறு அணிகளுக்கு எதிராக தலா 100 விக்கெட்டுகளை எடுத்ததில்லை. ஜாம்பவான் அனில் கும்ப்ளே மட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அதிகபட்சமாக 111 விக்கெட்டுகளை எடுத்து உள்ளார். இது மட்டுமில்லாமல் இங்கிலாந்துக்கு எதிராக ஏற்கனவே பேட்டிங்கில் ரவிச்சந்திரன் அஸ்வின் 1000 ரன்களை அடித்து உள்ளார். இதன் வாயிலாக டெஸ்ட் கிரிக்கெட்டில் ஒரு குறிப்பிட்ட அணிக்கு எதிராக 1000 ரன்கள் மற்றும் 100 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய வீரர் என்ற சாதனையையும் அஸ்வின் படைத்து உள்ளார். சமீபத்தில் 500 விக்கெட்டுகளை எடுத்த முதல் இந்திய ஆஃப் ஸ்பின்னராக சாதனை படைத்த அஸ்வின் தற்போது இந்த போட்டியிலும் 2 மாபெரும் சாதனைகளை படைத்து தமிழகத்திற்கும் தமிழக ரசிகர்களுக்கும் பெருமை சேர்த்து வருவதும் குறிப்பிடத்தக்கது.